ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான கொஸ்டின். என்னன்னா வந்து, நெறைய பேர் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. வீடியோலாம் போட்டிருப்பாங்க. திடீர்னு அந்த சேனல விட்டுட்டு அவங்க போயிருவாங்க. அந்த வீடியோலாம் சும்மா தானே YouTubeல கிடக்கும். அந்த வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி நம்ம சேனல்ல போட்டோம்னா, மானிட்டைசேஷன் கிடைக்குமா? அந்த மாரி கேட்டிருக்காங்க. ட்ரிக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. யோசனையெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதாவது அடுத்தவங்களோட வீடியோ நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, ரீயூஸ்டு கன்டென்ட் அப்படின்ட்டு மானிட்டைசேஷன் கிடைக்காது. நல்ல ட்ரிக் தான். ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவ YouTubeல அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, கன்டென்ட் ஐடி அப்படின்னு ஒண்ணு கிளைம் ஆயிரும். அதாவது நம்ம சேனல் லிங்க் இருக்குல்ல, அது மாதிரி கன்டென்ட் ஐடி அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து கிரியேட் ஆயிரும். அப்ப YouTubeல ஏற்கனவே அந்த வீடியோ இருக்கு. அதே வீடியோ நீங்க திரும்ப பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா, ரீயூஸ்டு கன்டென்ட்ன்னு உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்காது. ஓகேங்களா? அந்த மாரி ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஆனா உங்களோட பயங்கரமான ஒரு யோசிச்சு கேள்வி கேட்கிறீங்கள்ல, இந்த யோசனைய உங்க கன்டென்ட்ல காமிச்சீங்கன்னா, உங்க சேனல் எங்கேயோ போயிரும். யூடியூப் ரிலேட்டடா எதுவும் டவுட்ன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க சேனல ப்ரமோஷன் பண்ணணும், இல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் உடனே இன்கிரீஸ் பண்ணணும் அப்டின்னா, பெய்ட் சர்வீஸ் தான் 88 70 69 13 41ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாமா? நன்றி.